வணக்கம். அமித்ஷாவை சந்திக்கும் ஆதவ் அர்ஜுனா. என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயா. அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக டெல்லி சென்றுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவரும் தலைமறைவாக இருந்து வருகிறார்கள் என தொடர்ச்சியாக கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், சிடி நிர்மல்குமார் போன்றவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய ஆதவ் அர்ஜுனாவின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்களை மிக விரைவில் கைது செய்வோம் என காவல்துறை அறிவித்துள்ள நிலையில்தான் ஆதவ் அர்ஜுனா டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாரா அல்லது கரூர் துயர சம்பவம் குறித்து விவாதிப்பார்களா என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் அவர்களாக அறிவித்தால்தான் உண்டு. ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் விஜயோடு 2 மணி நேரம் விவாதித்ததாக கூறப்படுகிறது. விஜய் அவரை காண செல்லவில்லை. ஆனால் விஜய் முக்கிய நிர்வாகிகளை அனுப்பினார் என்று கூறப்பட்டாலும் குருமூர்த்தி அவர்கள் தொலைபேசியின் வாயிலாக விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அப்பொழுது என்டிஏ கூட்டணிக்கு விஜயை அழைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை கூட தர தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் பாஜக தரப்போ முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை நாங்கள் ஏற்கனவே அதிமுகவிற்கு வழங்கிவிட்டோம், எடப்பாடி பழனிசாமியிடம் உறுதியளித்து விட்டோம், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 50 தொகுதிகளை தருகிறோம், துணை முதலமைச்சர் பதவியை தருகிறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம், இதற்கு ஒப்புக்கொண்ட விஜய் அவர்கள் எங்களோடு கூட்டணிக்கு வர வேண்டும், திமுகவை வீழ்த்துவதுதான் நமது முக்கிய நோக்கம், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணி தேவை. தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் மட்டுமே உள்ளன. பாமகவின் அன்புமணி அணி நம்மோடு தான் வரும். மேலும் பாமகவின் ராமதாஸ் அணியையும் தங்களோடு வைத்துக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி CV சண்முகத்தின் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இப்படி தேமுதிகவோடும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் தேமுதிக திமுக கூட்டணிக்குத்தான் செல்லும் என்று கூறப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த அணியை வைத்துக்கொண்டு திமுகவை வீழ்த்த முடியாது. திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது. திமுக கூட்டணி தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று வருவதற்கான காரணமே அவர்களது கூட்டணி பலம்தான். எனவே வலிமையான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணி தேவை. அது விஜயின் வருகையால் நிகழும் என என்டிஏ கூட்டணி நம்புவதாக சொல்லப்படுகிறது. எனவேதான் கரூர் துயர சம்பவத்தை மையமாக வைத்து விஜயை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதனால்தான் அண்ணாமலை அவர்களும் கூட விஜய்க்கு ஆதரவாக தொடர்ந்து பேசி வருகிறார். மேலும் இந்த பிரச்சனையை தற்பொழுது கையாள்வது பாஜகவினுடைய வழக்கறிஞர்கள் பிரிவுதான் என்று கூறப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கிய ஆலோசகர்களாக அவர்கள்தான் செயல்பட்டு வருகிறார்கள். மேலும் திமுக அரசு இந்த பிரச்சனையை வைத்து விஜயை அழித்துவிட திட்டம் தீட்டி வருகிறது. ஆனால் விஜயை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்பில் பாஜக செயல்பட்டு வருவதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் விஜய் தரப்போ நாங்கள் எந்த தவறையுமே செய்யவில்லை, அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் ஏன் பணிந்து செல்ல வேண்டும் என்ற மனநிலையில் இருந்து வருவதாகவும், ஆனால் தற்பொழுதைய சூழ்நிலைக்கு விஜய்க்கு 2 ஆப்ஷன்கள் தான் உள்ளது. ஒன்று, என்டிஏ கூட்டணிக்கு செல்ல வேண்டும். என்டிஏ கூட்டணிக்கு சென்றால் எந்தவிதமான வழக்கையும் இல்லாமல் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அவர் என்டிஏ கூட்டணிக்கு செல்லாமல் தனித்து களமாடினால் பல வழக்குகள் திமுகவின் சார்பில் விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளின் மீது போடப்படும். அதை எதிர்கொண்டு அவர் தேர்தலில் போட்டியிட வேண்டும். இந்த 2 வாய்ப்புகளில் எதை அவர் தேர்வு செய்வார் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் சிடி நிர்மல்குமார் தலைமறைவாக உள்ளதாக திமுக தரப்பு கூறுகிறது. அதே சமயத்தில் இவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு வழக்கு தொடுத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைந்தால் அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படும். இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கும் வழிவகை செய்துவிடும் என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் அமித்ஷா எப்படியாவது விஜயை கூட்டணிக்கு கொண்டு வர திட்டமிட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.